வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9 to 11 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை நாம் வாசிக்கிற அந்த வார்த்தை ஜெபத்திலே தேவனை எப்படி நாம் பிரியப்படுத்துவோம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை முடிகிறது. நான் கண்களை மூடி எல்லாம் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. மறுபடியும் சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த விசேஷமான நன்னாளிலே யெகோவா ஈரே இந்த ஜெப கூடிகை, அந்த குடும்ப அந்த செலிப்ரேஷனில் நாங்கள் ஒன்று கூடி ஒரு ஐக்கியமாக கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைந்தவர்களாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். தேவனுக்கு மாத்திரமே இந்த மகிமையும் கனத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அவர் மாத்திரமே உயர்த்தப்பட, அவரை மகிமைப்படுத்த உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் இந்த நாளிலே ஒவ்வொன்றும் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையிலே தேவனுடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை எடுத்து நடத்துகிற ஊழியர்களும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற கர்த்தருடைய தாசனை கர்த்தரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தேவ ஆவியானவர் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. அந்த திரியேக தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே நாங்கள் மகிமையின் கனத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒரு சந்ததியாய்
கர்த்தர் எங்களை ஒன்று கூடி வைத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இதை ஏற்படுத்தி நடத்துகிற குடும்பத்தாரை, இந்த டீமை உங்கள் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இது அநேகர்களுக்கு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தங்களுடைய குடும்பங்களுக்கு, தங்களுடைய ஊழியங்கள் மத்தியில், தங்களுடைய சமுதாய வாழ்வில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீர் கூட இருந்து நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மட்டும் வழிநடத்தின அந்த எபினேசர் இனிமேலும் எங்களை வழிநடத்த ஆண்டவர் நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வாக்குறுத்த தேவன், அதை நிறைவேற்ற உண்மையிலவராக இருக்கிறீர். வாக்குறுதிகளை வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறோம் அவர்தான், நிறைவேற்றுகிறவரும் அவர்தான். இன்றைக்கு இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற வேலையை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. முடிந்த பிறகு இருக்கிற அன்பின் விருந்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவீராக. நம்முடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். உமக்கு எல்லா துதியும் கனம் ஏறெடுக்கிறோம். நான் வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.